வணக்கம். என் பேர் விஸ்வநாதன். நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்களது கூரை வீடு தான். அந்த மழை தண்ணி பெய்யும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நல்லாயிருக்கும். அந்த ஓலையும் காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓலை மேலே அந்த தண்ணி, மழை தண்ணி, நல்ல தண்ணியும் நல்ல ஓலையும் ரெண்டுமே பழகி நான் ஒன்றா அந்த தண்ணி வரும்போது ஒரு டிகாசன் கலரில் ஊற்றும். அந்த தண்ணி நாங்கள் பிடிச்சி வைப்போம். அது நான் பிடிச்சி வச்சுக்கோ ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுவேன். அதை வந்து என்னென்னா கப்பல்லாம் விடுவேன். என்ன கப்பல்னாக்கா பெரிய எம்எல்ஏ வந்து பல கோடி ரூபாய் வாங்கிட்டு நினச்சிக்காதீங்க. கப்பல்னால் வந்து பேப்பர் கப்பல் செஞ்சு அந்த அந்த அன்னக்கூடையில் விடுவேன். அதை அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, மழையில் என்ன பண்ணுற, சளி பிடிச்சிக்க போயிடும். இல்லைம்மா, நான் தண்ணிக்குள்ளே கப்பல் விட்டுட்டுருக்கேன். சரி, அதாவது செய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணிலாம் பிடிச்சி சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் நான். ஆனால் இது போல் தான் வாழ்க்கையில் வந்து எல்லாமே நம்ம மகான்கிட்ட போகலாம், எந்த மகான்கிட்ட ஒன்றாலும் போகலாம். எதோட எது சேருதோ அந்த சேர்க்கையை பொறுத்து தான். அதுவும் வந்து அந்த குரு நினைக்கணும், இதுக்கு நம்மளுக்கு காலத்துக்கும் இது சேர்த்து வச்சா இது சரியான செயல்படும் அப்படி அந்த குரு மனசுக்குள்ளே ஆழமாக முக்காலமும் உணர்ந்து, முப்பிறவி உணர்ந்து, அவன் கர்மாவை உணர்ந்து, அவனுக்கு இந்த பொருள் கொடுத்து நம்மளுக்கு முக்காலத்துக்கும் கூட வருவான் லைஃப்பில் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த குரு வந்து நம்பிக்கையின் பேரில் சூட்சமத்தை, அந்த சீக்ரெட் ஆஃப் லேசரை வந்து அவனுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுப்பாரு. லேசர் என்பது சயின்ஸில் மட்டும் கிடையாது, ஆன்மீகத்தில் அதோடய டஃப்பாக இருக்குது. ஒரு மனிதருக்கு இருக்குது. ஆனால் அந்த பரஞ்சோதி பாபான்னு சர்க்குரு அந்த லேசர் என சயின்ஸை வந்து தொட்டு காட்டணும். அது மாதிரி நிறைய விஷயம் எனக்கு சொல்லியிருக்காரு பாபா. அதெல்லாம் இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வருது. அதனால் உலக நாட்டில் வந்து என்னன்னாக்கா யாருமே சண்டை போட்டுக்காதீங்க, அமைதியை நிலைநாட்டுங்க, விவசாயம் பண்ணுங்கள், எல்லாம் ஆரோக்கியமாக வாழுங்க. மனிதன் பிறப்புக்கு ஏன் பிறந்தோம் என்று நினைத்து தினந்தோறும் நினைத்து இரவும் பகலும் கடவுளை அடைவதற்கான மும்மதத்துக்கும் சொல்கிறேன். சர்க்குரு வடபழனி பரஞ்சோதி பாபா. நிறைய பேச மாட்டாங்க, சைடில் உட்காருங்க, காப்பி சாப்பிடுங்க, படியில் உட்காருங்க, இதுதான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு மிராக்கல் பண்ணியிருக்காரு. முக்காலம் உணர்ந்தவர். அதனால் நம்ம உடம்புக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மதத்துக்கும் சிவாய நமச்சிவாய ஏசப்பா அல்லா எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். அதனால் சண்டை போட்டுக்காதீங்க, சமாதானமாக இருங்கள். ஆரோக்கியம் நிலைநாட்டட்டும். சர்க்குரு பரஞ்சோதி பாபா ஆசீர்வாதம். குருவே சரணம்.